எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி மத்தியானம் எவ்வளோ பரபரப்பாக போச்சுன்னு பார்க்கலாமாங்க. உருளைக்கிழங்கும் சோயாவும் போட்டு சாப்பாடு பண்ணியிருந்தாங்க. அது ஆரஞ்ச் ஜூஸ் இது எல்லாத்தையும் பேக் பண்ணிவிட்டு லயா குட்டி புது ஸ்கூல்லேருந்து கூப்பிட்றதுக்கு கிளம்பியாச்சுங்க. எங்கள் வீட்டிலேருந்து ஸ்கூலுக்கு போகிறதுக்கு நடந்தால் 45 நிமிஷம் ஆகுங்க. நடந்து போயிட்டு லயாவை கூட்டிகிட்டு நடந்தே வர மாதிரி பிளான் பண்ணோங்க. ஆனால் டைம் ஆகிடுச்சு. கொஞ்சம் கடைக்கும் போயிட்டு போகிற வேலை இருந்தனால போகிறப்போ பஸ்ஸில் போகலான்னு பிளானை போட்டாச்சுங்க. இப்போ நான் ஒரு நிமிஷம் கூட வேஸ்ட் பண்ணாமல் செயல்படணுங்க. பாதி தூரம் தீரன் குட்டியை பிராமில் வச்சு தள்ளியாச்சு. மீதி தூரம் ஒரு ஸ்கூட்டரில் வந்துட்டாருங்க. 10 நிமிஷத்தில் கடகடன்னு இன்றைக்கி முதல் முறையாக ஷாப்பிங்கை முடிச்சாச்சுங்க. ஏன்னா ப்ராம் எடுத்துகிட்டு போனோன்னாங்க கொஞ்சம் பெரிய பெரிய திங்ஸ்லாம் வாங்கிட்டு அதில் போட்டுட்டு வரதுக்கு ஈஸியாக இருக்குங்க. கையில் நான் வந்து பேக்கில் தூக்கிட்டு வரதுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால் நேற்று வாங்கல, இன்றைக்கி வாங்கலான்னு பிளான் போட்டு எல்லாத்தையும் வாங்கிட்டு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி பஸ் ஸ்டாப்புக்கும் வந்து பஸ்ஸையும் பிடிச்சாச்சுங்க. பஸ் ஸ்டாப்பில் இறங்கி கொஞ்சம் தூரம் லயாக்குட்டி ஸ்கூலுக்கு நடக்கிற மாதிரி இருக்குங்க. அந்த ஸ்கூலுக்கு போகிற வழி பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க. போயிட்டு லயாக்குட்டியும் கூப்பிட்டுட்டு வந்தாச்சுங்க. ஏதோ அக்காந்தமையும் ரொம்ப நாள் கழிச்சு பார்க்குற மாதிரி பாச மழையை பொழிஞ்சிட்டு இருந்தாங்க. ரிட்டன் வரப்போ அப்படியே நடந்து வந்துட்டு இருந்தோங்க. ஸ்கூலில் என்ன நடந்தது இந்த கதையெல்லாம் பேசிட்டு வந்தோம். 200 குழந்தைகளில் 50 குழந்தைகளுக்கு பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் சர்டிஃபிகேட் கொடுத்துருப்பாங்களாட்டிருக்கு. அதில் லயா ஒன்று நினைக்கிறப்போ ரொம்ப பெருமையாக இருந்ததுங்க. இந்த சாப்பாடும் பேக் பண்ணிட்டு வந்தோம்லங்க, எதுக்கு தெரியுமாங்க? இங்கே பார்க் வந்துட்டு அப்புறம் வீட்டுக்கு போகலாம் தாங்க. அங்கேயே சாப்பிட்டுட்டு விளையாண்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சுங்க. இன்றைக்கி நல்ல வெயில், செம்ம டயர்டாயிடுச்சுங்க. வீட்டுக்கு வந்தோன்னா பால்லாம் கலக்கி கொடுத்துட்டு டின்னர் பண்ண ஆரம்பிச்சாச்சு. நான் தக்காளி குருமா முந்திரி போட்டு தாங்க வைப்பேன். தேங்காய் சேர்த்த மாட்டேன். தீரன் குட்டிக்கு அது வந்து சேராது. அதனாலங்க முந்திரி போட்டு பண்ணாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்கள் மாவு எப்படி பொங்கி வந்திருக்கு. இதெல்லாம் வந்து அதிசயமாக நடக்குங்க. காலையில் மாவாட்டி வச்சு நைட்டு பொங்குறதெல்லாம் வந்து அதிசயமாக தான் இங்கே நடக்கும். ஏன்னா வந்துட்டு இன்றைக்கி நல்ல வெயிலாக இருந்ததுங்க. அதுதான் ரீசனு. ஸோ நல்லா பொசுன்னு இன்றைக்கி இட்லி வரும். சுட சுட நல்லா இட்லி, அதுக்கப்புறம் தக்காளி குருமாலாம் வச்சு சூப்பராக சாப்பிட்டு டின்னரையும் முடிச்சாச்சுங்க. வாங்க நீங்களும் சாப்பிட்லாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.